இந்தியர்களுக்கு மட்டும் உரிய மரியாதை வழங்கப்பட்டதாகவும் தங்களை கண்டுகொள்ளாமல் அவமதித்ததாகவும் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் அந்நாட்டு எம்பி ஒருவர் தெரிவித்திருப்பது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. பாகிஸ்தான் நாட்டின் எதிர்க்கட்சியான பிடிஐ கட்சியைச் சேர்ந்த ஆசாத் கைசர் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் எம்பியாக பதவி வகித்து வருகிறார். அவர் சமீபத்தில் UAE எனப்படும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது அவர் பயணம் செய்யவிருந்த விமானம் ரத்து செய்யப்பட்டதாகவும் அந்த சூழலில் பாகிஸ்தானியர்கள் அவமதிக்கப்பட்டதாகவும் இந்தியர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் மட்டுமே உரிய மரியாதை வழங்கப்பட்டதாகவும் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர் பேசுகையில், நான் UAE சென்றிருந்த போது திடீரென விமானம் ரத்து செய்யப்பட்டது. பயணிகள் அனைவரும் தங்குவதற்கு ஹோட்டல் வசதி கோரினர். அப்போது அங்கு வெளியிடப்பட்ட அறிவிப்பில் அமெரிக்கா மற்றும் இந்திய பாஸ்போர்ட் வைத்துள்ளவர்களுக்கு மட்டுமே ஹோட்டலில் தங்கும் இடம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. பாகிஸ்தான் நாட்டவர்கள் புறக்கணிக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். இந்தியர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து பாகிஸ்தானியர்களை ஐக்கிய அரபு அமீரக அரசு அவமதித்ததாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் பேசிய அவர், ஐக்கிய அரபு அமீரகத்தில் 15 லட்சத்திற்கும் அதிகமான பாகிஸ்தானியர்கள் உள்ளனர். அது ஒரு சகோதர இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் அங்குள்ள பாகிஸ்தானியர்களின் உழைப்பு அந்நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. அமெரிக்கா ஈரான் மோதலின் போதும் கூட பாகிஸ்தான் நடுநிலையாக செயல்பட்ட போதிலும் நமக்கு இந்த நிலை ஏற்பட்டிருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது. எனவே இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவு பாதிக்கப்படாமல் இருக்க இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் உடனடியாக தலையிட்டு உரிய விளக்கம் கேட்க வேண்டும் எனவும் பேசியிருக்கிறார்.